அனைவருக்கும் வணக்கம். வரும் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷப ராசி நேயர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் அசால்ட்டாக செலவு செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பீர்கள். அதே போன்று எத்தனை கடன் இருந்தாலும் அடைக்கும் வல்லமை உங்களுக்கே உரித்தான ஒரு விஷயம். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமையும் என்றால், கிரக ரீதியாக உங்களுக்கு அற்புதமான யோகமான காலம் என்றே சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் நிச்சயம் கவனம் தேவை. சந்தோஷமான செயல்பாடுகள் எப்போதும் மனதிற்கு இனிமையாகவும், அதே மாதிரி தேவையற்ற விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் நாட்டம் செலுத்தி சரியாக செயல்படும் போது உங்களுக்கு பெரும் அளவிலான கெடுதல்கள் நடைபெறாது என்பது உறுதி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் இருந்த தடைகள் விலகி கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலை நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக செயல்பாடுகள் இரட்டிப்பாக வருவதற்கான சூழல், ஃபினான்சியல் ரீதியாக க்ரோத் ஆகக்கூடிய அமைப்பும், வருமானம் கூடுதலாகக்கூடிய தன்மைகள் உருவாகும். அதே மாதிரி வருமான ரீதியாக செயல்பாடுகள் இடம் மாற்றத்தையே சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. பங்காளி உறவுகள், முகம் தெரிந்த உறவுகள், நண்பர்கள் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செல்லாமல் இருப்பது நலத்தை ஏற்படுத்தும். இந்த வருடம் உங்களுக்கு கோல்டு சார்ந்த விஷயங்கள் தொலைப்பது, மூழ்குவது, இது மாதிரியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதை சேவ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கு. இரண்டாவதாக, இந்த காலகட்டங்களில் மறைமுகமாக பொருளாதார சேவிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது யாருக்கும் தெரியாமல் சிறுக சிறுக சேமிக்கும் தன்மை இந்த வருடம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் தன்மையை உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் விடாமுயற்சியோடு செயல்படும் போது நிச்சயமாக அது வெற்றிகரமான செயல்பாடுகளாக மாறும். இளைய சகோதர ரீதியான உறவுகளில் சற்று கவனமாக இருங்கள். மனஸ்தாபங்களும் தேவையற்ற பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்து புதிதாக வாங்கக்கூடிய நபர்கள் சற்று நிதானமாக கவனமாக வாங்கும்போது அது நிச்சயம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த சொத்து ரீதியான பத்திர பிரச்சனைகள், இது மாதிரியான வில்லங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் எது செய்தாலும் ப்ராப்பராக செய்யும் போது பெருமளவிலான பாதிப்புகள் இருப்பதில்லை. நிச்சயமாக இந்த வருடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் க்ரோத் ஆகும். எதிர்பாராத யோகம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டக்கூடிய சூழல் என்றே சொல்லலாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து மறையக்கூடிய தன்மைகள் உருவாகிறது. தாய் உறவுகள் ரீதியாக பிடிவாதமாகவும் உறவு நிலையில் வெட்டிவிடும் தன்மையும் இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்களில் இந்த மனரீதியான செயல்பாடுகள், மனதில் தோன்றும் அத்தனையும் செயல்படுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மேன்மையளிக்கக்கூடிய தன்மைகளாகவே அமையும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், ஒன்றுக்கு 2 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும், அபரீதமான லாபத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையுது. அது மட்டும் அல்லாமல் இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மாற்றத்தின் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் மேன்மை அளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. குடுக்கல் வாங்கல் மட்டுமே கவனம் 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இரண்டாவதாக, தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களோடு இணங்கி செயல்படக்கூடிய தன்மையும், அதன் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் ஏற்படும். நல்ல ஒரு லாபம் நிச்சயமாக உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தன்மையாகவே இன்றைய வருடம் உங்களுக்கு அமைகிறது. அசட் ரீதியான செயல்பாடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அசட்டில் கவனம் தேவை. தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பது நலம். மற்றபடி திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. ஆசைகளை நிறைவேற்றுவதோடு தொழில் ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி, வருமான ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். அரசாங்கம், அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தன்மைகள், உங்களுடைய உடல் உழைப்பினை அதிகம் போடக்கூடிய எஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மையாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் கவன சிதறல்கள் இதுவரை இருந்தது அனைத்தும் விலகி மிக அற்புதமாக படிக்கக்கூடிய
சூழல் உருவாகும். அதனோடு திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் விலகி குடும்ப உறவுகள் ரீதியாக மேன்மையும் திருமணம் நடக்கக்கூடிய தன்மையும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வருடம் அப்படிங்கும்போது தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வில் செட்டல்னு சொல்லக்கூடிய அளவிலான ஒரு செயல்பாடுகளவே ஏற்படுத்தும். ஏனென்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிக அற்புதமான இடத்தில் இருந்து அனைத்தையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய முயற்சி செயல்பாடுகள் அனைத்தும் லாபம் என்றே சொல்லலாங்க. கமிஷன் துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான செயல்பாடுகள் 1க்கு 2 வேலைகள் செய்யும் தன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வது என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சாதகமும் தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சாதகத்தையும் ஏற்படுத்துவீர். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக மேன்மை அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கு. சனி பகவானின் பார்வையும் உங்கள் ராசியின் மீது இருக்கிறது என்பதால் சோம்பலை விட்டால் போதுமான விஷயம். மற்றபடி நீதி நேர்மை நியாயத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய வல்லமை ஏற்படுத்தும். அதன் ரீதியாக ஆதாயத்தையும் நல்ல ஒரு சாதக சூழ்நிலையும் உருவாக்கி வெற்றி கனியை பறிக்கும் வருடம் என்றே சொல்லலாம். இந்த செவ்வாய்க்கிழமை வரும் புத்தாண்டு மிக பொன்னான வருடம் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.